கவர்மெண்ட் அங்கன்வாடியில் இலவசமாக கொடுக்கக்கூடிய சத்து மாவில் ஒரு ஈஸியான டிஃபன் செஞ்செல்லாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து சத்து மாவு எடுத்துக்கலாம். அரை கப்பு வந்து சுத்தமான ரவையை எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கப் வெங்காயம் பொடிசா சாப் பண்ணி போட்டு கொத்தமல்லி தரைகள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பக்குவத்தில் ஒரு மிக்சடாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம சத்து மாவு ரவை எல்லாம் கலந்துருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ரவை நல்லா ஊறி வரும். நல்லா பஃபியாக இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு சத்து மாவு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ தோசை தவா வந்து வச்சுட்டு நம்ம நெய் வந்து தடவிக்கலாம். நெய் வந்து தடவிட்டு தோசைக்கு வார்க்கிற மாதிரியே அழகாக வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வார்த்து எடுத்து அவ்வளோதாங்க. டேஸ்டான ஹெல்த்தியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பசங்க வந்து சத்து மாவை உருண்டையாக உருட்டி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணானே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.